வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் அத்தியாயம் 7 சுதீக்ஷ்ண சமாகமஹ சுதீக்ஷ்ண மகரிஷியை தரிசிப்பது. சப்தமஹ சர்கः ஏழாவது சர்க்கம். சுதீக்ஷ்ண சமாகமஹ சுதீக்ஷ்ண மகரிஷியை தரிசிப்பது. रामस्तु सहितो भ्रात्रा सीतया च परन्तपः सुतीक्ष्णस्य आश्रमपदं जगाम सह तैर्द्विजैः. परन्तपः शत्रुक्களை தபிக்கச் செய்யும் ராமः ஸ்ரீராமர் भ्रात्रा தம்பியோடும் சீதையா च சீதா பிராட்டியாரோடும் சகிதா தோ கோடியும் தைஹி அந்த த்விஜைஹி அந்தணர்களோடு சா கூடவும் சுதீக்ஷ்ணஸ்ய சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமபதம் ஆசிரமத்தை நோக்கி ஜகாம நடந்தார். சத்ருக்களை தபிக்கச் செய்யும் ஸ்ரீராமர் தம்பியோடும் சீதா பிராட்டியாரோடும் கூடியும் அந்த அந்தணர்களோடு கூடவும் சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமத்தை நோக்கி நடந்தார். தே கத்வா தூரமத்வானம் நதீஸ்தீர்த்வா பகூதகாः தத்ருஷோர்விபுலம் சைலம் மாமேகமிவோன்னதம். தே அவர்கள் அதூரம் அருகிலேயே பகூதகாः ஏராள நீர் நிரம்பி ஓடும் நதிகளை தீர்த்வா கடந்து அத்வானம் நெடுந்தூரம் கத்வா நடந்து மகாமேகம் இவ பெரிய மேகம் போல் உன்னதம் உயர்ந்த விப்புலம் பெரிய சைலம் மலை ஒன்றை தத்ருஷுகு கண்டார்கள். அவர்கள் அருகிலேயே ஏராள நீர் நிரம்பி ஓடும் நதிகளை கடந்து நெடுந்தூரம் நடந்து பெரிய மேகம் போல் உயர்ந்த பெரிய மலையொன்றை கண்டார்கள். ததஸ்தத் இக்ஷ்வாகுவரோ சந்ததம் விவிதைர்த்ருமைः கானனம் தௌ விவிஷத் சீதயா சக ராகவா. ததः அனந்தரம் இக்ஷ்வாகுவரோ இக்ஷ்வாக்கு குல உத்தமர்களாகிய ராகவோ ராம லக்ஷ்மணர்களான தௌ அவ்விருவர்களும் சீதையா சக சீதா பிராட்டியாரோடு கூடவே விவிதைகி பல துருமைகி மரங்களால் சந்ததம் அடர்ந்த தங்கிருக்கும் கானனம் ஒரு காட்டில் விவிஷதுகு புகுந்தனர்கள். அனந்தரம் இக்ஷ்வாக்கு குல உத்தமர்களாகிய ராமலக்ஷ்மணர்களான அவ்விருவர்களும் சீதா பிராட்டியாரோடு கூடவே பல மரங்களால் அடர்ந்த அங்கிருக்கும் ஒரு காட்டில் புகுந்தனர்கள். பிரவிஷ்டஸ்து வனம் கோரம் பகுபுஷ்ப ஃபலத்ருமம் ததர்ஷாஸ்ரமமேகாந்தே சேரமாலா பரிஷ்கிருதம். கோரம் பயங்கரமாயிருக்கும் வனத்தில் பிரவிஷ்டः து புகுந்த அவர் ஏகாந்தே ஏகாந்தமான இடத்தில் பகுபுஷ்ப ஃபலத்ருமம் ஏராளமாகிய புஷ்பங்களையும் பழங்களையும் உடைய மரங்களோடு இருக்கிறதும் சேரமாலா பரிஷ்கிருதம் பல மர உரிகளால் நிறைந்திருக்கின்றதுமான ஆசிரமத்தை ததர்ஷ கண்டார். பயங்கரமாயிருக்கும் வனத்தில் புகுந்த அவர் ஏகாந்தமான இடத்தில் ஏராளமாகிய புஷ்பங்களையும் பழங்களையும் உடைய மரங்களோடு இருக்கிறதும் பல மர உரிகளால் நிறைந்து இருக்கின்றதுமான ஆசிரமத்தை கண்டார்.
तत्र तापसमासीनं मलपङ्कजडाधरं रामसुतीक्ष्णं विधिवत् तपोवृद्धम् अभाषत. रामः श्रीरामर्तत्र விடத்தில் தபோவிருத்தம் தபத்தால் பெரியவரும் மலபங்கஜடாதரம் பக்குவம் செய்யப்பட்ட மடித்தோலால் மறைக்கப்பட்ட ஜட்டாதாரியாய் ஆசீனம் வீற்றிருக்கும் சுதீக்ஷ்ணம் சுதீக்ஷ்ண தாபசம் முனிவரை பார்த்து விதிவத் முறைப்படி அபாஷத்த பின்வருமாறு தெரிவித்துக் கொண்டார். ஸ்ரீராமர் அவ்விடத்தில் தபத்தால் பெரியவரும் பக்குவம் செய்யப்பட்ட மடித்தோலால் மறைக்கப்பட்ட ஜட்டாதாரியாய் வீற்றிருக்கும் சுதீக்ஷ்ண முனிவரை பார்த்து முறைப்படி பின்வருமாறு தெரிவித்துக் கொண்டார். ராமோஹமஸ்மி பகவன் பவந்தம் திரஷ்டுமாகதः त्वं माभिवद धर्मज्ञ महर्षे सत्यविक्रम. தர்மஜராகிய சத்யவிக்ரம வீண் போகா சக்தி படைத்த மகர்ஷே மாமுனிவரே அகம் நான் ராமஹாஸ்மி ராமன் என்பவன் பவந்தம் தேவரீரை திரஷ்டும் தரிசிக்க ஆகதக வந்திருக்கிறேன். பகவன் பகவானே துவம் தேவரீர் மாம் அடியனை பார்த்து அபிவத சம்பாஷணை செய்து அருளும். தர்மஜராகிய வீண் போகா சக்தி படைத்த மாமுனிவரே நான் ராமன் என்பவன் தேவரீரை தரிசிக்க வந்திருக்கிறேன். பகவானே தேவரீர் அடியேனை பார்த்து சம்பாஷணை செய்து அருளும். स निरीक्ष्ये ततो वीरं रामं धर्मभृताम्बरं समाश्लिष्य च बाहुभ्याम् इदं वचनमब्रवीत्. ततः பொழுது சஹாவர் வீரம் வீரரும் தர்மப்ருதாம் தர்மாத்மாக்களுக்குள் வரம் ச உத்தமருமாகிய ராமம் ஸ்ரீராமரை நிரீக்ஷிய பார்த்து பாகுபியாம் இரு கரங்களாலும் சமாஸ்லிஷ்ய தழுவி அணைத்து இதம் பின்வரும் வச்சனம் மொழியை அப்ரவீத் மொழிந்தார். அப்பொழுது அவர் வீரரும் தர்மாத்மாக்களுக்குள் உத்தமருமாகிய ஸ்ரீராமரை பார்த்து இரு கரங்களாலும் தழுவி அணைத்து பின்வரும் மொழியை முந்தார். ஸ்வாகதம் खलु ते वीर राम धर्म भृताम्बर आश्रमोऽयं त्वया क्रान्त सनाथ इव साम्प्रतम्. வீர வீரனே தர்மபிருத்தாம்பர தர்மாத்மாக்களுள் உத்தமனே ராம ஸ்ரீராமா தே ஸ்வாகதம் உனது வரவால் நான் தன்யனானேன். துவயா உன்னால் ஆக்ராந்தக வந்து அடையப்பட்டதாகிய அயம் இந்த ஆசிரமமானது கலு அப்பாக்கியத்தால் சாம்பிரதம் இப்பொழுதுதான் இவ முற்றிலும் ச நாதக நாதனே உடையதாகிறது. வீரனே தர்மாத்மாக்களுள் உத்தமனே ஸ்ரீராமா உனது வரவால் தன்யனானேன். உன்னால் வந்து அடையப்பட்டதாகிய இந்த ஆசிரமமானது அப்பாக்கியத்தால் இப்பொழுதுதான் முற்றிலும் நாதனை உடையதாகிறது. பிரத்யக்ஷமானஸ்த்வாமேவ நாரோஹேஹம் மகாயசः தேவலோகமிதோ வீர தேகம் த்யக்த்வா மஹீதலாத். வீர தர்ம வீரன் என மகாயசகா பெரும் புகழ் படைத்தவனே
துவாம் ஏவ உன்னையே பிரதீட்சமானக எதிர்பார்த்து கொண்டு அகம் நான் இதா இந்த மஹிதலாத் பூமியினின்று தேகம் உடலை தியக்த்வா நீத்து தேவலோகம் ஸ்வர்க்கத்திற்கு ஆரோஹின செல்லாது இருக்கிறேன். தர்ம வீரன் என பெரும் புகழ் படைத்தவனே, உன்னையே எதிர்பார்த்து கொண்டு நான் இந்த பூமியினின்று உடலை நீத்து ஸ்வர்க்கத்திற்கு செல்லாது இருக்கிறேன். சித்ரகூட்ட மனுப்பிராப்தோ ராஜ்யபிரஷ்டோசி மே ஸ்ருதா. ராஜ்யபிரஷ்டக ராஜ்யத்தினின்று வெளிப்போந்து சித்திரக்கூட்டத்திற்கு அனுப்பிராப்தக அசி நீ வந்திருக்கிறாய் என்பது மே எனக்கு ஸ்ருதக முன்னமே தெரியும். ராஜ்யத்தினின்று வெளிப்போந்து சித்திரக்கூட்டத்திற்கு நீ வந்திருக்கிறாய் என்பது எனக்கு முன்னமே தெரியும். யஹோபயாத காகுஸ்த தேவராஜ சதக்ரதுஹ உபாகம்ய ச மே தேவோ மகாதேவः சுரேஸ்வரः. சர்வான் லோகான் ஜிதானாக மம புண்ணியேன கர்மணா. காகுஸ்த ஸ்ரீராமா சதக்ரது 100 யாகங்கள் செய்த தேவராஜக இந்திரன் இவ்விடத்திற்கு உபயாத்தக வந்திருந்தான். சுரேஸ்வரக தேவநாதனும் மகாதேவக தேவ உத்தமனுமான தேவக இந்திரன் உபாகம்ய ச வந்ததும் மம எனது புண்ணியேன புண்ணிய கர்மணா செயலால் லோகான் உலகங்கள் சர்வான் எல்லாமும் ஜிதான் சித்திக்கப்பட்டனவென மே எனக்கு ஆக சொன்னான். ஸ்ரீராமா 100 யாகங்கள் செய்த இந்திரன் இவ்விடத்திற்கு வந்திருந்தான். தேவநாதனும் தேவ உத்தமனுமான இந்திரன் வந்ததும் எனது புண்ணிய செயலால் உலகங்கள் எல்லாமும் சித்திக்கப்பட்டனவென எனக்குச் சொன்னான். தேஷு தேவர்ஷி ஜுஷ்டேஷு ஜிதேஷு தபசா மயா மத்பிரசாதாத் சபார்யஸ்த்வம் விஹரஸ்வ ச லக்ஷ்மணः. மயா என்னால் தபசா தவம் கொண்டு ஜிதேஷு சம்பாதிக்கப்பட்ட தேவர்ஷி ஜுஷ்டேஷு தேவர்ஷிகள் வசிக்கும் தேஷு அவைகளில் மத் பிரசாதாத் என் க்ஷேமத்தின் பொருட்டு துவம் நீ சபாரியக மனைவியோடும் ச லக்ஷ்மணக லக்ஷ்மணனோடும் விஹரஸ்வ வசிப்பாயாக. என்னால் தவம் கொண்டு சம்பாதிக்கப்பட்ட தேவரிஷிகள் வசிக்கும் அவைகளில் என் க்ஷேமத்தின் பொருட்டு நீ மனைவியோடும் லக்ஷ்மணனோடும் வசிப்பாயாக. தமுக்ரதபசாயுக்தம் மஹர்ஷிம் சத்யவாதினம் பிரத்யுவாச்சாத்மவான் ராமோ பிரஹ்மாணமிவ கஷ்யபः. ஆத்மவான் மகாஜானியாகிய ராம ஸ்ரீராமர் உக்ர தபசா உக்ரமான தபசோடு யுக்தம் விளங்கியவரும் சத்தியவாதினம் உள்ளபடி உரை செய்பவருமான தம் அந்த மகர்ஷியை பார்த்து பிரஹ்மாணம் பிரம்மதேவரிடம் கஷ்யபா கஷ்யப மகர்ஷி இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பிரத்யுவாச்ச பின்வருமாறு பதில் சொன்னார். மகாஜானியாகிய ஸ்ரீராமர் உக்ரமான தபசோடு விளங்கியவரும் உள்ளபடி உரை செய்பவருமான அந்த மகரிஷியை பார்த்து பிரம்மதேவரிடம் கஷ்யப மகரிஷி எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பின்வருமாறு பதில் சொன்னார். அகமேவாஹரிஷ்யாமி ஸ்வயம் லோகான் மகாமுனே
ஆவாசம் த்வஹமிச்சாமி பிரதிஷ்டமிஹ காணனே. மகாமுனி முனிவர் பெருமானே, லோகான் உலகங்களை அகம் ஏவ நானே ஸ்வயம் தானாக ஆஹரிஷ்யாமி ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆம் நான் இப்பொழுது காணனே காட்டில் பிரதிஷ்டம் தேவரீரால் குறிப்பிட்ட ஆவாசம் தூ ஓர் வாசஸ்தலத்தை மட்டுமே இச்சாமி வேண்டுகிறேன். முனிவர் பெருமானே, உலகங்களை நானே தானாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் இப்பொழுது காட்டில் தேவரீரால் குறிப்பிடப்பட்ட ஓர் வாசஸ்தலத்தை மட்டுமே வேண்டுகிறேன். பவான் சர்வத்ர குஷல சர்வபூத ஹிதே ரதः ஆக்யாத ஷரபங்கேன கௌதமேன மகாத்மனா. பவான் தேவரீர் சர்வத்திர எல்லா விஷயத்திலும் குஷலக சமர்த்தர் எனவும் சர்வபூதஹிதே எல்லா பிராணிகளின் நன்மையில் ரதஹ ஊக்கம் உடையவர் எனவும் கௌதமேன கௌதம வம்சத்தில் உள்ள மகாத்மனா மகாத்மாவாகிய ஷரபங்கேன ஷரபங்கரால் ஆக்கியாத்தக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவரீர் எல்லா விஷயத்திலும் சமர்த்தர் எனவும் எல்லா பிராணிகளின் நன்மையில் ஊக்கம் உடையவர் எனவும் கௌதம வம்சத்தில் உள்ள மகாத்மாவாகிய ஷரபங்கரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏவ முக்தஸ்து ராமேன மஹர்ஷிர்லோக விஸ்ருதः அப்ரவீன் மதுரம் வாக்கியம் ஹர்ஷேன மஹதாப்லுதः. லோக விஸ்ருதः திரிலோக பிரசித்தி பெற்ற மஹரிஷி முனிவர் பெருமான் ராமேன ஸ்ரீராமரால் ஏவம் மேற்கண்டவாறு உக்தக சொல்லப்பட்டவராய் மகதாதிக ஹர்ஷேன சந்தோஷத்தால் ஆப்ளுதக தூ உள்ளம் பூரித்தவராகி மதுரம் மதுரமான வாக்கியத்தை அப்ரவீத் சொன்னார். திரிலோக பிரசித்தி பெற்ற முனிவர் பெருமான் ஸ்ரீராமரால் மேற்கண்டவாறு சொல்லப்பட்டவராய் அதிக சந்தோஷத்தால் உள்ளம் பூரித்தவராகி மதுரமான வாக்கியத்தை சொன்னார். அயமேவாஶ்ரமோ ராம குணவான் ரம்யதமிஹ ऋषि संघानुचरित सदा मूल फलायुतः. राम श्रीराम ऋषि संघानुचरितः ऋषि கூட்டங்களால் நிறையப்பெற்றதும் சதா எக்காலத்திலும் மூல ஃபலாயுதக கிழங்குகளும் பழங்களும் நிரம்பியுள்ளதுமான அயம் இந்த ஆசிரமக ஏவ ஆசிரமம்தான் குணவான் ஏற்றது. இஹ இங்கேயே ரம்யதாம் எழுந்தருளப்படட்டும். ஸ்ரீராமா ரிஷி கூட்டங்களால் நிறைய பெற்றதும் இக்காலத்திலும் கிழங்குகளும் பழங்களும் நிரம்பி உள்ளதுமான இந்த ஆசிரமம்தான் ஏற்றது. இங்கேயே எழுந்தருளப்படட்டும். ஏமம் ஆஶ்ரமமாகம்ய மிருகசங்கா மகாயசः அட்டித்வா பிரதிகச்சந்தி லோபயித்வா குதோ பயாः நான்யோ தோஷோ பவேதத்ர மிருகேभ्योऽन्यத்ர வித்தி வை. மகாயசः பெரும் புகழ் பெற்றவனே, மிருக சங்காக மான் கூட்டங்கள் அக்குத்தோ பயாக எதற்கும் பயப்படாதவைகளாய் இமம் இந்த ஆசிரமத்திற்குள் ஆகம்ய நுழைந்து அட்டித்வா திரிந்து
லோபயித்வா குலைத்துவிட்டு பிரதிகச்சந்தி திரும்பிப் போய்விடுகின்றன. மிருகேபியக மான்களைத் தவிர அந்யத்ர வேறு இடத்திலிருந்து அந்யக வேறு தோஷக தீங்கு அத்திர இவ்விடத்தில் பவேத் நவை உண்டாகாது என்று வித்தி நீ அறிவாயாக. பெரும் புகழ் பெற்றவனே, மான் கூட்டங்கள் எதற்கும் பயப்படாதவைகளாய் இந்த ஆசிரமத்திற்குள் நுழைந்து திரிந்து குலைத்துவிட்டு திரும்பி போய்விடுகின்றன. மான்களைத் தவிர வேறிடத்திலிருந்து வேறு தீங்கு இவ்விடத்தில் உண்டாகாது என்று நீ அறிவாயாக. தச்ருத்வா வச்சனம் தஸ்ய மஹர்ஷேர்லக்ஷ்மணாக்ரஜः உவாச வச்சனம் தீரோ விக்ருஷ்ய சசரம் தனுः. லக்ஷ்மணாக்ரஜः லக்ஷ்மணின் தமையனாகும் தீரக தீரராகும் அவர் சசரம் பாணத்தோடு கூடிய தனுகு வில்லை விக்ருஷ்ய சற்று வளைத்து கொண்டு தஸ்ய மஹர்ஷேஹே அந்த மஹர்ஷியினது தத்வச்சனம் அந்த வார்த்தையை ஸ்ருத்வா கேட்டு வச்சனம் பின்வரும் சொல்லை உவாச்ச சொன்னார். லக்ஷ்மணனின் தமையனாகும் தீரராகும் அவர் பாணத்தோடு கூடிய வில்லை சற்று வளைத்து கொண்டு அந்த மஹர்ஷியினது அந்த வார்த்தையை கேட்டு பின்வரும் சொல்லை சொன்னார். தானகம் சுமஹாபாக மிருகசங்கான் சமாகதான் ஹன்யாம் நிஷேதத்தாரேன ஷரேனாஷனே வர்ச்சசா. சுமஹாபாக மகாபுண்ணியாத்மாவே, சமாகத்தான் இவ்விடம் வரும் தானந்த மிருகசங்கான் மான் கூட்டங்களை அஷனே வர்ச்சசா இடி போன்ற ஒலி உடையதும் நிஷிததாரேன கூர் முனை உடையதுமான ஷரேன ஒரு பாணத்தால் அகம் நான் ஹன்யாம் கொல்ல வேண்டியிருக்கும். மகா புண்ணியாத்மாவே, இவ்விடம் வரும் அந்த மான் கூட்டங்களை இடி போன்ற ஒலியுடையதும் கோர் முனை உடையதுமான ஒரு பாணத்தால் நான் கொல்ல வேண்டியிருக்கும். பவான்ஸ்தத்ராபீஷஜ்யேத கிம் ஸ்யாத் கிருச்ச்ரத்தரம் ததः ஏத்தஸ்மின் ஆஶ்ரமே வாசம் சிரம் தூ ந சமர்த்தயே. தத்ர விஷயத்தில் பவான் தேவரீர் அபீஷஜ்யேத அவமானப்படுத்தப்படுவீர். ததா அதை காட்டிலும் கிருச்ச்ரத்தரம் பெரும் கஷ்டம் கிம் ஸ்யாத் என்னவிருக்கிறது. தூ ஆகையால் ஏத்தஸ்மின் இந்த ஆஶ்ரமே ஆஶ்ரமத்தில் சிரம் வெகு காலம் வாசம் வசிக்க சமர்த்தையேன நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறேன். அவ்விஷயத்தில் தேவரீர் அவமானப்படுத்தப்படுவீர். அதை காட்டிலும் பெரும் கஷ்டம் என்னவிருக்கிறது. ஆகையால் இந்த ஆஶ்ரமத்தில் வெகு காலம் வசிக்க நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறேன். தமேவ முக்த்வா வரதம் ராம சந்தியாமுபாகமத். ராமः ஸ்ரீராமர் வரதம் புண்ணியாத்மாவாகும் தம் அவருக்கு ஏவம் மேற்கண்டவாறு உக்த்வா சொல்லிவிட்டு சந்தியாம் சந்தியாவந்தனத்திற்கு உபாகமத் சென்றார். ஸ்ரீராமர் புண்ணியாத்மாவாகும் அவருக்கு மேற்கண்டவாறு சொல்லிவிட்டு சந்தியாவந்தனத்திற்கு சென்றார். அன்வாஸ்ய பஷ்சிமாம் சந்தியாம் தத்ர வாசம் அக்கல்பயத். சுதீக்ஷ்ணஸ்ய ஆஶ்ரமே ராம சீதையா லக்ஷ்மணேன ச.
ராமः ஸ்ரீராமர் சீதையா சீதா பிராட்டியாரோடும் லக்ஷ்மணேன ச லக்ஷ்மணரோடும் பஷ்சிமாம் சாயங்கால சந்தியாம் சந்தியை அன்வாஸ்ய செய்து முடித்து தத்ர அந்த சுதீக்ஷ்ணஸ்ய சுதீக்ஷ்ணரது ஆசிரமே ஆசிரமத்தில் வாசம் இரவு கழிக்க அக்கல்பயத் தீர்மானித்தார். ஸ்ரீராமர் சீதா பிராட்டியாரோடும் லக்ஷ்மணரோடும் சாயங்கால சந்தியை செய்து முடித்து அந்த சுதீக்ஷ்ணரது ஆசிரமத்தில் இரவு கழிக்க தீர்மானித்தார். ततः शुभं तापसा भोज्यमन्नं स्वयं सुतीक्ष्ण पुरुषर्षभाभ्याम् ताभ्यां सुसत्कृत्य ददौ महात्मा सन्ध्यानिवृत्तौ रजनीं निरीक्ष्य. மகாத்மாவாகும் சுதீக்ஷ்ண முனிவர் ரஜனீம் நிரீக்ஷிய இரவை முன்னிட்டு ததா அப்பொழுது சந்தியா நிவ்ருத்தோ சந்தியாவந்தனம் செய்து திரும்பியவர்களை சுசத்கிருத்திய நன்கு உபசரித்து புருஷர்ஷபாபியாம் புருஷோத்தமர்களாகிய தாபியாம் அவ்விருவர்களுக்கும் தாபசபோஜ்யம் தபசிகள் புஜிக்கத்தக்க சுபம் அன்னம் ஏற்ற உணவை ஸ்வயம் தானே ததோ அளித்தார். மகாத்மாவாகும் சுதீக்ஷ்ண முனிவர் இரவை முன்னிட்டு அப்பொழுது சந்தியாவந்தனம் செய்து திரும்பியவர்களை நன்கு உபசரித்து புருஷோத்தமர்களாகிய அவ்விருவர்களுக்கும் தபசிகள் புஜிக்கத்தக்க ஏற்ற உணவை தானே அளித்தார். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே சப்தமः सर्गः.